வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கடலை மாவு தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முறுமுறுப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல முறுமுறுப்பாகவும் இருக்கும். நம்ம நிறைய செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அரிசி மாவு, காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உடைச்ச மிளகு, இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உப்பு காரம் எல்லாம் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி ஈவனாக கலந்து வரும். தண்ணி சேர்த்து பிசையும் போது அங்கங்கே நமக்கு உப்பு காரம் திட்டாக தெரியும். அதனால் மாவோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது மாதிரி நல்லா மாவை கலந்துக்கலாம். மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இதை மூடி வச்சு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். மாவு ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட வேணாம், இதே அளவுக்கு கரெக்டாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்ம மாவு திரட்டி கட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான ஷேப்புக்கு வரும். இப்போ மூடி வச்சிடலாம். மாவு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த மாவை நம்ம 2ஆவோ இல்லை 4ஆவோ பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இந்த மாவை நம்ம அது மேலே வச்சு நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். சப்பாத்தி நம்ம எந்த அளவுக்கு திரட்டுவோமோ அந்த அளவுக்கு இது மெல்லிசாக திரட்டிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவு மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்து விட்டு இதை நம்ம திரட்டிக்கலாம். நல்லா மெல்லிசாக எந்த அளவுக்கு திரட்ட வருமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம். மாவு மொத்தமாக இருந்ததுன்னா சரியாக வேகாது, அதனால் மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி பூரிக்கட்டையில் வச்சு மாவை தேய்ச்சி நம்ம தட்டையை கட் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக தட்டை எப்படி தட்டுவோமோ ஒரு கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி கையிலே நம்ம எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா திரட்டியாச்சு. இது மாதிரி ஒரு மூடி வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தட்டைகளும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இதே மாதிரி மாவெல்லாம் திரட்டி கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போது போட்டுக்கலாம், அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா மேலே கலர் மாறிடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் நம்ம மிதமான சூட்லேயே இதை நம்ம திருப்பி விட்டு பொறுமையாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி தட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தட்டையெல்லாம் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு சாப்பிடும்போது தான் நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம நிறைய செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை நம்ம எடுத்து கொடுக்கலாம். அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நமக்கு கடலை மாவு தட்டை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.